அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்குவோம். எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன். நேற்று வேறு சனிக்கிழமையாக போச்சு. அதனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எப்பயும் இருக்கிறதோடு இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலு. இந்த வருஷம் நாங்கள் பெரிய அளவுக்கு பொங்கலை பற்றி பேச முடியல. ஏன்னா நம்ம தெரிஞ்சு ரொம்ப நெருக்கமான ஒரு பையனோட இழப்பு ரொம்ப வேதனையாக இருந்தது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சித்தோட்லேருந்து நான் வந்துட்டுருந்தேன். வரப்போ ஒரு இருசக்கர வாகனத்தில் ஒரு அம்மாவும் பையனும் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா பையன் கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கார், அம்மா 4வது ஃப்ளோரில் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வண்டி. நான் அப்படியே பார்த்துட்டே வந்தேன். சில விஷயமெல்லாம் வந்து நமக்கு அது அப்படி முன்னாடியே தெரியும், ஏதோ ஒரு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு பிரேக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய கூட்டம் இல்லைங்களா, இந்த மாமிசம் வாங்குறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு நிறைய இன்றைக்கி ரோட்டில் எப்பயும் இருக்கிற ஞாயிற்றுக்கிழமையோட இன்றைக்கி கூட்டம் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு குறுக்கால கடினாவத்தூர் குளத்துக்கிட்ட குறுக்கால ஒருத்தர் வந்தது, பிரேக்கு போட்டு அந்த அம்மா அந்த நல்ல வேலை அந்த தோளில் பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சி சரக்குன்னு கீழே இறங்கி விழுந்துட்டாங்க. விழுகிற மாதிரி வந்து அப்படியே அவனை அந்த பையனோட சட்டையை பிடிச்சதுனால அப்படி தொங்கிட்டு நிற்கிற மாதிரி நின்றுட்டாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு சின்ன இது மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஓரமாக நிற்க வச்சு அந்த அம்மாவுக்கு ரொம்ப அந்த படபடப்பே வந்து அவங்களுக்கு சரியாகலை. புது வண்டி, அந்த வண்டியில் இன்னும் வந்து நம்பர் கூட போடலை. அப்புறம் நின்று பேசிட்டு கொஞ்ச நேரம் ஓரமாக நின்று, என்ன எது தம்பி, என்ன தம்பி இது இப்படி கூப்பிட்டு வரீங்களே இந்த வண்டியில் அம்மாவை, என்ன தம்பி பெரியவங்க இருக்காங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாகனம் இல்லை என்னோட அவங்ககிட்ட தனியாகவே நல்லா பேச ஒரு 5 நிமிஷம் பேசுனதையும் அப்புறம் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு அவன் சொன்னான், இல்லை இது எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் வாங்கின வண்டி இது, அதனால் இந்த வண்டி வாங்கிட்டேன், கொஞ்சம் அம்மாவுக்கு இப்போ தான் சிரமமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னான். ரொம்ப நல்ல பையன். உண்மையாகவே வந்து நான் தாழ்மையோட பணிவோடு கேட்டுக்கிறேன், உங்களை விரும்புகிறவங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அது எல்லாத்துக்கும் தன்னை மாற்றிக்கிட்டு கண்டிப்பாக வாழ்வாங்க. அதுதான் உண்மையான காதலான ஒரு வாழ்க்கை. ஒரு வாகனத்தில் கூட அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெக்கை கட்டி பறக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கினா, இத்தனை நாள் வாழ்நாள் முழுக்க உங்களுக்காகவே வாழ்ந்திருக்காங்களே உங்கள் அம்மா அப்பா, அவங்கள உட்கார வச்சு எப்படி கூட்டிகிட்டு போவீங்க அந்த வாகனத்தில்? ஒரு ஒரு நிமிஷம் ஏமாந்துருந்து சட்டுன்னு கீழே இந்த பக்கம் இறங்குனதுக்கு பதிலாக அந்த பக்கம் இறங்கியிருந்தாங்கன்னா, லெஃப்டில் இறங்குனதுக்கு பதிலாக ரைட்டில் இறங்கியிருந்தாங்கன்னா, பெரிய வாகனம் ஏதாவது வந்திருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும் அந்த அம்மாவுக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இவன் பையன் உட்காந்துருக்கிறதே தெரியல பின்னாடி, அவங்க அவ்வளோ உயரம் உட்காந்துருக்காங்க அந்த அம்மா. அவங்களுக்கு அது அவசியமா அந்த வாகனத்தில்? அப்படியே அவங்க ரொம்ப சோர்ந்து உடஞ்சி போயிட்டாங்க. பாவமாக இருந்தது. ஏங்கம்மா பார்த்து வரலாம்ல, என்ன கண்ணு பண்ணுறது, இந்த வண்டியில் இப்படி தான் வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செய்து ஒர்க் ஆகிட்டு தானே இருக்குது வீடியோ. அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, கஷ்டப்பட்டு. உண்மையாகவே வந்து நிறைய வசதி இருக்கிறவங்களுக்கு எத்தனையோ வாகனங்கள் என்ன வேணால் வாங்குறதெல்லாம் வேறு. ஏழைங்களுக்கு தன்னோட மகன் ஒரு வாகனம் வாங்கி அதில் உக்காந்து அவன் தோள்பட்டையை பிடிச்சி அதில் கஷ்டப்பட்டு உக்காந்து போடுறது ஒரு தனி ஒரு சுகம். அதெல்லாம் வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், இல்லை இழந்தவங்களுக்கு தான் தெரியும். இந்த 2 விஷயத்துக்கு தான் தெரியும், நடுவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதனால் பசங்க உங்களோட வாகனத்தை உங்கள் காதலிக்காக உங்கள் மனைவிக்காக அப்படிங்கிறப்போ தனிப்பட்ட முறையே நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் பொதுவான ஒரு வண்டி அம்மாவோட பையனாக இருந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்குறப்போ அம்மா அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வண்டியில் என்ன, அவங்க நீங்கள் தான் வண்டியில் போகிறீங்க, உங்களுக்கு தான் வந்து 150 சிசி வேணும் வேகமாக போகிறதுக்கு, எல்லாமே ஓகே. ஆனால் உங்களைய பார்த்து பார்த்து ரசித்து நேசித்து உங்களுக்காக வாழுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஜீவனுக்கு 5 நிமிஷம் நிம்மதியை கொடுக்காத ஒரு வாகனம் அது பிஎம்டபிள்யூவாக இருந்தாலுமே பிரயோஜனமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். தயவு செஞ்சு அவங்களுக்கு ஏற்றாற் போல் வாகனத்தை பயன்படுத்துங்க. இல்லையா கொண்டு போய் உன் ஃப்ரெண்டு யார்கிட்டையாவது கொடுத்துட்டு அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாகனத்தில் வாங்க. இன்றைக்கி காலையில் அந்த ஒரு விபத்தை சந்திச்சிருந்தேன்னா, இப்போ நான் போன வாரம் வந்து